ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசேயர் 3:23-24. பாருங்கள், இதில் எவ்வளோ அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால, அவரை மட்டும் நீங்கள் வணங்குறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். என்ன சுதந்திரமான பலனை? அந்த சுதந்திரம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய நல்ல ஒரு சுதந்திர பாக்கியம், புத்திர பாக்கியம். நமக்கு அவர் அப்பா, நாம் அவருடைய பிள்ளைகள். இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு எப்படி கொடுக்குறாராம்? அந்த சுதந்திரமாகிய பலனை நமக்கு கொடுக்குறாராம். அந்த நன்மையான ஈவை நமக்கு கொடுக்குறாராம். எப்போ? நாம் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால, கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால. அதனால் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எதை செஞ்சாலும் மனுஷருக்கென்று செய்யாதீங்க, அதை கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லிட்டு பாருங்கள், அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே கிடையாது. ஆனால் நியாயமாக கர்த்தரை மட்டும் சேவிக்கும்போது அவன் என்ன பலனை அடைவான்? சுதந்திர பலனை அடைவான். அநியாயம் செய்கிறவன் அதன் அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். நியாயமாய் நடந்து ஆண்டவரை மட்டும் சேவிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதன் பலனை, சுதந்திர பலனை நாம் அடைவோம் என்று சொல்கிறார். எபேசியர் 6:7 பாருங்கள். எபேசியர் 6:7 ஒன்றுலேருந்தே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 7ஆம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தருடைய பலனை அடைவான் என்று அறிந்து, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது பிள்ளைகளே, வேலைக்காரர்களே, இப்போ மனைவிமார்களே, கணவன்மார்கள், இப்படி ஒருத்தருக்கா அட்வைஸ் பண்ணியிருக்கோம். தகப்பன், தாய் அப்படிலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அதில் கடைசியில் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள், கர்த்தரிடத்திலே அதன் மூலம் நன்மையான அந்த பலனை அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலாத்தியர் 5:21 வாசிக்கிறேன் பாருங்கள். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கள்ளியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கும்படியான ஒரு பலன், அது ரொம்ப முக்கியமான பலனில், அவர் கொடுக்குற பலனில் நமக்கு இது ஒரு பலனாய் காணப்படுகிறது. ரோமர் 8:17 சொல்லப்பட்டிருக்கு, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்படுது ரோமர் 8:15, அப்பா திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் சொல்லி, நீங்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால மட்டும்தான் நடக்கும். அதுவும் அவர் அப்பா பிதாவே என்று கூடிய சுதந்திர பலனை நமக்கு கொடுப்பார். அவர் நமக்கு தகப்பன், தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள். அது மட்டும் இல்லை, எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாதபடி கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும்போது அதற்கேற்ற பலனை அடைவோம் என்பது நிச்சயத்திலும் நிச்சயம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். நான் என்றும் முந்தன் பிள்ளை, நீரென்றும் எந்தன் தந்தை, நான் என்றும் முந்தன் பிள்ளை, நீரென்றும் எந்தன் தந்தை, தேவனே நானும் சொந்தம்,
தேவனே நீரென் தஞ்சம், தேவனே நானும் சொந்தம், தேவனே நீரென் தஞ்சம், நான் என்று முந்தன் பிள்ளை, நீரென்றும் எந்தன் தந்தை. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்குகிறப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சேவிக்கும் போது கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து நாங்கள் இந்த சுதந்திர பலனை நாங்கள் அடைவோம் என்பது நிச்சயம். அப்படிப்பட்ட அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய சுதந்திர பாக்கியத்தை எங்களுக்கு அளித்து நாங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று இல்லாதபடி உமைக்கென்று மனப்பூர்வமாய் செய்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு சுதந்திரித்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொன்னார்கள். அப்போஸ்தலர் 14:11. இன்றைய கேள்வி: பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அந்த ஜனங்கள் இட்ட பெயர் என்ன? பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அந்த ஜனங்கள் இட்ட பெயர் என்ன?